நம்ம ரெடில்ஸ்லேருந்து ஒரு 130 கிலோமீட்டர் தாண்டி வந்தீங்கன்னா, புலிகொண்டு ராக் மவுண்டைன்ற ஒரு இடத்துக்கு வந்துருவீங்க. இது ஒரு மலையான்னு கேட்டீங்கன்னா, அப்படி இல்ல. இது 2 மலையும் இருக்கும். இந்த 2 மலைக்கு நடுவுல ஒரு கம்பி பாதை இருக்கும். அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காகவும் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அண்ட் இந்த மலைக்கு மேல புலிகுண்டேஸ்வரன்ற சிவன் இருக்காரு. அவர நீங்க பார்க்கணும்னாலும் இந்த ஒரு இடத்துக்கு வரலாம். அண்ட் இது ட்ரெக்கிங் டைம் எவ்வளோ நேரம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துலருந்து ஒரு 40 நிமிஷத்திலேயே நார்மலான பீப்பிளால ஏறிட முடியும். இந்த மலைய ஏற சேஃபான பாதை எதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள வந்தவுடனே லெஃப்ட் சைட்ல போவீங்க. ரைட் சைட்ல சாமி ஃபோட்டோ வரைஞ்சிருப்பாங்க. அந்த வழியில போனீங்கன்னா, ரொம்ப சேஃபா மேல போயிடுவீங்க. பாதை எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் கருங்கல் பாதை இருக்கும். அப்புறம் மலைக்கு நடுவுல ஒரு பக்கம் சுத்தி வந்து ரவுண்டு கம்பிக்குள்ள மேல ஏறுற மாரி இருக்கும். அதுக்கு மேல ஏறுன உடனே கருங்கல்லான இருட்டான பாதைய நீங்க மேல ஏறி கரெக்ட்டா இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆவீங்க. அண்ட் இந்த இரும்பு பாதை வந்து இப்போதைக்கு சேஃபா இல்ல. அதனால ட்ரை பண்றவங்க பார்த்து ட்ரை பண்ணாதீங்க. முற்றிலுமா நீங்க ட்ரை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் திரும்பி வரலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மேல ஏறி வந்ததுக்கப்புறம் சிவன தரிசிச்சுட்டு, அந்த வியூ பாயிண்ட்ட பார்த்துட்டு ரொம்ப ஹேப்பியாயி கீழ இறங்கிட்டோம். நீங்க இந்த இடத்துக்கு வரணும்னா, வீக்கெண்ட்ஸ்ல வரத கொஞ்சம் தவிர்த்துங்க. வீக் டேஸ்ல வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்.